டேன் அனிமி பார்த்தீங்கன்னா 2024 வெளிவந்த வின்டர் சீசனில் வெளிவந்த அனிமி. இந்த அனிமியோட கோர் கான்செப்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து மோஸ்ட் 2 மெயின் கேரக்டர்ஸ் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பையனும் பொண்ணும் இருப்பாங்க. அந்த பையன் பேர் வந்து கென் டக்ககுரா, அதே மாதிரி அந்த பொண்ணு பேர் வந்து மோமோ. இவங்க 2 பேருக்கும் வந்து ஒரு கருத்து இருக்கும். அதாவது என்ன கருத்துன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பையன் வந்து ஏலியன்ஸை நம்புறவன், அதே சமயத்தில் அந்த பொண்ணு வந்து பேய்கள் நம்புறவன். 2 பேரும் வந்து மாறி மாறி ஏலியன்ஸ் இருக்குது ஆனால் பேய் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது மாறி மாறி கருத்து வேறுபாடு ஏற்படும். சரி நான் சொல்கிறேன், வேணா நீ போய் பாரு, அந்த இடத்துல கண்டிப்பாக ஏலியன்ஸ் இருக்கும், இந்த இடத்துல கண்டிப்பாக பேய் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போவாங்க. ஸோ போய் பார்க்கும்போது தான் தெரியும் உண்மையிலே ஏலியன்ஸும் இருக்கும், கோஸ்ட்டும் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேண்டஸியான அட்வென்ச்சராக இந்த படத்தில் வந்து கொண்டு போயிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இந்த அனிமி சீரிஸ் கொண்டு போயிருப்பாங்க. இந்த அனிமி சீரிஸில் மெயினாக வந்து இந்த பையனும் பொண்ணும் தவிர்த்து பார்த்தீங்கன்னா மீதி 2 பேர் வந்து மெயின் கேரக்டர்ஸ் இருப்பாங்க. ஒரு கிராண்ட்மான்ற அப்படின்னு ஒரு கேரக்டரும் இருக்கும். இவங்க 2 பேருக்கும் நடக்கிறது அந்த பேய் ஏலியன்ஸ்குள்ளே நடக்கிற ஒரு ஃபைட் சீன் ப்ளஸ் ஃபேண்டஸியாக கொண்டு போகிற இந்த கதை, அப்புறம் டர்புர்கானி, இது எல்லாம் தான் இந்த அனிமியோட மெயின் கோர் கான்செப்ட். இதுக்கான சீசன் 2 பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் ஜூன் மாதம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த அனிமி ஒரு அடல்ட் காமெடி ஆக்ஷன் ட்ராமா கேட்டகரியான அனிமி. ஓகே, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.